Shri Parashakti Vidyala CBSE Class 2nd Subject English. Good morning students, welcome to 2nd Standard English online class. Students, in the previous class lesson 15 completed. Today we are going to look at the usage of preposition. So take your English grammar book. Take page number 68. Okay, preposition. Preposition, what is a preposition? Preposition என்ன? Preposition ஒரு முன்மொழிவுகள் அதாவது இரண்டு பெயர் சொல்லின் தொடர்பை காண்பிக்கிற சொல் தான் என்னது? ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் யூசேஜ் நிறைய இருக்குது. நம்ம ரொம்ப புக்ஸ் படிக்கணும். படித்தா தான் நம்ம படிக்க தான் நம்ம நிறைய இதில் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரிப்போசிஷனில் இன், ஆன், அட், நியர், பிஹைண்ட், பிசைட், ஓகே, இதை பற்றி தான் நம்ம என்ன செய்யப்போம், அண்டர், நியர், இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, லுக் அட் த பிக்சர் பிலோ. The bird, first one, the bird is sitting on the branch of a tree. The bird is sitting on the branch of a tree. அதாவது பேர்ட், அதாவது மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்கும் பறவை. மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்கும் பறவை. The word on shows the relation between the bird and the tree. அதாவது ஆன்கிற சொல் எதுக்கும் இடையில இருக்குது அப்படின்னா பறவைக்கும் மரத்துக்கும் உள்ள உறவை காட்டுகிறது ஆன் அப்படிங்கிற ஒரு சொல். ஓகே, நெக்ஸ்ட்டு, த டெம்பிள் இஸ் நியர் த ட்ரீ. கோவில் மரத்தின் அருகில் உள்ளது. இதில் நியருங்கிற சொல் எதுக்கும் நடுவில் இருக்குது, கோவிலுக்கும் மரத்துக்கும் உள்ள உறவை காட்டுகிறது. தேர்டு, த டக்ஸ் ஆர் ஸ்விம்மிங் இன் த பாண்ட். வாத்துகள் குளத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றன. இதில் இன்கிற சொல் வாத்துக்கும் குளத்துக்கும் உள்ள உறவை என்ன செய்து காட்டுது. ஃபோர்த் ஒன், த கேர்ள் ஹேஸ் எ பாஸ்கட் அண்ட் ஹர் ஹெட். சிறுமியின் தலையில் ஒரு கூடை உள்ளது. இதில் ஆன், ஆன் என்ற சொல் கூடைக்கும் தலைக்கும் உள்ள உறவை என்ன செய்து காட்டுகிறது. Okay, next, sixth one, the dog is beside the girl. The dog is beside the girl. நாய் அந்த பெண்ணின் அருகில் உள்ளது. இதில் பிசைடு இது அருகில் என்ற சொல் நாய்க்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவை காட்டுகிறது. சிக்ஸ்த் ஒன், the dog is behind the girl. அந்த பெண்ணின் பின்னால் நாய் இருக்கிறது. இதுவும் பிஹைண்டுங்கிறது பின்னால். இது நாய்க்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவை காட்டுகிறது. In each of the above sentences we notice the word printed in bold letters is placed before a noun or a pronoun to show in what relation the person or thing denoted by the noun stands to something else. These words are called preposition. அதாவது இந்த மேலே கொடுத்துருக்குல சென்டென்ஸு, இந்த சென்டென்ஸில் டார்க் போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக இது இந்த பெயர் சொல். அந்த பெயர் சொல்லின் பிரீதி பெயருக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். பெயர் சொல்லால் குறிக்கப்படும் ஒரு நபர் அல்லது பொருள் வேறு எதையாவது குறிக்கக்கூடியது தான் குறித்து இதை காட்டுறது தான் இந்த வார்த்தைகள் தான் ப்ரிப்போசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. Okay, a preposition is a word which shows the relation between a noun or pronoun with some other word in a sentence. அதாவது ஒரு preposition என்பது ஒரு வாக்கியத்தில் ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயருக்கு இடையிலான உறவை காட்டக்கூடிய சொல்லு தான் preposition. Okay, first exercise, pick out the preposition in the following sentences. ஓகே, இங்கே கொடுத்துருக்குற சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி இந்த பாக்ஸில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் ஒன், த பிக்சர் இஸ் ஆன் த வால். த பிக்சர் இஸ் ஆன் த வால், அதாவது படம் சுவரில் உள்ளது. ஆன், ஆன் தான் ப்ரிப்போசிஷன் வேர்டு. செகண்ட் ஒன், த புக் இஸ் அண்டர் த பெட். த புக் இஸ் அண்டர் த பெட், புத்தகம் படுக்கையின் கீழ் உள்ளது. அண்டருங்கிற வேர்டு எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், ஷீ ஃபெல் இன்டு த பாண்ட். ஷீ ஃபெல் இன்டு த பாண்ட், அவள் குளத்தில் விழுந்தாள். இன்டு. ஃபோர்த் ஒன், ரமேஷ் இஸ் ஸ்டாண்டிங் பை த பெட்.
ரமேஷ் வந்து படுக்கைக்கு அருகில் நிற்கிறான். அதில் பை பிஒய் பைங்கிறத எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 5th ஒன், த ட்ரெயின்ஸ் பாஸ் பை அவர் ஹவுஸ். ரயில்கள் எங்கள் வீட்டை கடந்து செல்கின்றன. இதுவும் பை தான். 6th ஒன், த புவர் ஓல்டு உமன் சாட் அண்டர் எ ட்ரீ. இதில் ஒரு வயதான ஏழை பெண் வந்து ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தாள். அண்டர். 7th ஒன், மார்ச் கம்ஸ் பிஃபோர் ஏப்ரல். மார்ச்சுக்கு முன் வந்து எந்த மாதம் வருது? ஏப்ரல். ஓகே, அப்போ பிஃபோர். 8th ஒன், வி வாக்டு அலாங் த ரிவர். நாம் ஆற்றங்கரையில் நடந்தோம். அப்போ அலாங். 9th ஒன், த சைல்டு ரன் டவுன் த ஃபுட்பாத். குழந்தை நடைபாதையில் கீழே ஓடியது. டவுன், DOWN, டவுன். ஓகே, நெக்ஸ்ட் 10th ஒன், he fell from the tree. இதில் from. 11th ஒன், I am fond of classical music. Fond of. 12th ஒன், the sky is above us. Above. 13, the old man lived by the seaside. By. 14, the book is on the table. On, ON, on. 15, the hen flew across the fence. Across. 16, I saw a large crowd near the market. Near. 17, little Miss Muffet sat on a tuft. On. 18, she is going to Kashmir. To, TO2. 19, Rufa is sitting between Radha and Ram. Between. 20, the British had ruled over India. Over. Okay, second exercise, filling the blanks with suitable preposition. ஓகே, கொடுத்துருக்கிற சென்டென்ஸுக்கு சூட்டபிளான ப்ரிப்போசிஷனை போட்டு ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், ரமேஷ் கோ அண்ட் ஸ்டாண்ட் டேஷ் த டோர். நியர், NEAR, நியர் த டோர். செகண்ட் ஒன், ஷர்மிளா லைவ்ஸ் டேஷ் கல்கத்தா. இன் கல்கத்தா. IN, in Calcutta. Third one, look dash the picture on the wall. At, AT, at. Fourth one, the cat sat dash the chair. In the chair. IN, in the chair. 5, the children shall play a game dash the party. In the party. IN, in the party. Sixth one, who is standing dash me? Behind me. BEHIND, behind me. Seventh one, the cow jumped dash the fence. Over the fence. OVER, over. Eighth one, will you do this work? Dash me. For, FOR, for me. Ninth one, you must live dash the walls of the city. Within, WITHIN, within. 10th one, Magesh lives dash his mother. With, WITH, with mother. With his mother. Okay, next 11th one, the camel can live dash water for days. Without, WITHOUT, without. 12th one, my father has just come dash OT. From, FROM, from OT. 13, the baby is dash the cradle. In, IN, in. 14, look dash him standing there. At, AT, at. 15, keep your hat dash that stand. On, ON, on. Okay, third exercise, filling the blanks with a suitable preposition. First one, can you live dash water and air? Without, WITHOUT, without water and air. Second one, these boats are dash sail. For, FOR, for sail.
Third one, the teachers of our school are punctual dash the minute by the minute. Fourth one, the dog barked dash the cat at the cat. 5. The mangoes have fallen dash the trees from the trees. Sixth one, she is hiding dash the door behind behind the door. Seventh one, the city of Agra stands dash the river Yamuna by the river Yamuna. Eighth one, mother has gone to the market, she will return dash on hour in on hour. Ninth one, my sister and I go dash a walk for for. Tenth one, the sky is full dash stars of stars full of stars. 11th one, the leaves are falling dash the trees from the trees from the trees. 12th one, little Jack Horner sat dash a corner in a corner in a corner. 13, Anjali is standing dash her mother near her mother. 14, I came home half an hour dash you before before you. 15, do not play dash the parapet on the parapet. Okay students, next to page number 72. We have used many preposition at random. Now let us see how different preposition are used for different purposes. அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் வெவ்வேறு நோக்கங்களுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அந்த ப்ரிப்போசிஷனை பற்றி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். At and in are preposition of time. Read the sentences and understand them. First one, Shami returned from school at 3 p.m. சாமி வந்து பள்ளியிலிருந்து மாலை 3 மணிக்கு திரும்பினார். செகண்ட் பி, ஐ ஷால் பி ரெடி ஃபார் ஸ்கூல் இன் த மார்னிங். நான் காலையில் பள்ளிக்கு தயாராக இருப்பேன். சி, வி கோ டு பெட் அட் 9 p.m. இரவு 9 மணிக்கு படுக்கைக்கு செல்லுங்கள். டி, மை ஸ்கூல் ஆனுவல் டே இஸ் ஆன் 20 செப்டம்பர். அதாவது எனது பள்ளி ஆண்டு விழா வந்து செப்டம்பர் 20 அன்று நடந்தது. இ, கிறிஸ்மஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆன் 25th டிசம்பர். கிறிஸ்மஸ் வந்து எப்போவுமே டிசம்பர் 25 தான் என்னது வருது. எஃப், ஐ வில் கோ ஆன் எ ஹாலிடே இன் வின்டர். நான் குளிர்காலத்தில் விடுமுறைக்கு செல்வேன். இப்படி டிஃப்ரெண்ட் ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதில் exercise first one, filling the blanks with the at and or in. At and or in. Okay, first one, the school session begins dash April in April. My birthday is dash 4th October on on. Third one, it is summer dash the southern hemisphere now in the southern hemisphere now. Fourth one, we became a free nation in 1947 in 1947. Fifth one, father returns home from office at noon at noon. Sixth one, it is hold dash night at hold. Seventh one, we reach the bus stop dash 7 a.m. at 7 a.m. Eighth one, our final examination begins dash March in March. Ninth one, I shall go to bed dash 10 o'clock at 10 o'clock. Last 10th one, dash summer we use the cooler in summer we use the cooler. Okay, next the preposition on, over, under, above and below denote various position. See the example of understand carefully. இப்போ கீழே வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன், ஓவர், அண்டர், அபவ், பிலோ.
இந்த இதில் ப்ரிப்போசிஷன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த கேர்ள் இஸ் கேரிங் ஆன் அம்பர்லா ஓவர் ஹர் ஹெட். ஒரு பெண் வந்து தன் தலைக்கு மேல் ஒரு குடையை வந்து என்ன செய்கிறாள், சுமக்கிறாள். செகண்ட் ஒன், மகேஷ் இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் எ ட்ரீ. மகேஷ் வந்து ஒரு மரத்தின் அடியில் நிற்கிறார். அண்டர்னாலே கீழே நிற்கிறாள். நெக்ஸ்ட்டு, தேர் இஸ் எ பிரிட்ஜ் ஓவர் த ரோட். எ பஸ் இஸ் மூவிங் அண்டர் த பிரிட்ஜ். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சாலையின் மீது ஒரு பாலம் உள்ளது. மேல், ஓவர்னா என்னது, மேல், மேல் வந்து ஒரு பாலம் உள்ளது. எ பஸ் இஸ் மூவிங் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னா சாலையின், அதாவது ஒரு பஸ் வந்து பாலத்தின் அடியில் நகர்கிறது. நெக்ஸ்ட்டு, எ மேன் இஸ் ரோயிங் எ போட் பிலோ த பிரிட்ஜ். ஒரு மனிதன் வந்து பாலத்தின் கீழே ஒரு படகு ஓட்டுகிறான். படகு ஓட்டுகிறான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் ஆன், அண்டர், அபவ் ஆர் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன், த பாய் இஸ் வியரிங் எ ஹேட் dash his head, on, on his head. Second one, Ramesh is standing dash an umbrella, under an umbrella. Third one, a fly is buzzing dash her head, on, on. Fourth one, the purse is lying dash the table, on the table. Fifth one, the boy is reading dash the light of lamp post, under the light of lamp post. Okay, next sixth one, the water is flowing dash the bridge, under the bridge, UNDER, under the bridge. Seventh one, Reena is tying a scrap dash her head, on her head. Eighth one, Sita is playing dash the trees, under the trees. Ninth one, his books were found under the river bed. Last 10th one, I am sitting dash the fan, under the fan. Okay, next exercise, filling the blanks with from, to, for, behind, in front of, by, with and near. First one, the ink pot is dash the pen stand, in front of the pen stand. Second one, there is a temple dash my house, near my house. Third one, Ramu is hiding behind a bush, Fourth one, Sherin has not been coming dash school, to school, coming to school. Fifth one, my mother is suffering from jaundice. Sixth one, what is the time by your watch? Seventh one, there is a church behind my house. Eighth one, I stay near the hospital. Ninth one, I write with a pencil. Last 10th one, there is a park in front of my house. Next, third exercise, circle the preposition in the following sentences. அதாவது கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் எது ப்ரிப்போசிஷன் அது அப்படிங்கிறத சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், சபினா வில் கோ டு லக்னோ. இதில் டூவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், கான்பூர் இஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் கங்காஸ். அதில் ஆன், ஆஃப் ரெண்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த மூன் பீப்ஸ் ஃப்ரம் த க்ளவுட்ஸ். இதில் ஃப்ரம்மை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், கட் த வெஜிடபிள்ஸ் வித் எ நைஃப். இதில் வித் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், மகேஷ் வாஸ் டயர்ட் ஆஃப் ஸ்டாண்டிங். ஆஃப், ஓஎஃப், ஆஃபை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், யூ டு நாட் வரி அபவுட் ஹிம். அபவுட் சர்க்கிள் பண்ணுறது அபவுட் வேர்ட். செவன்த் ஒன், சுனில் ஸ்வாம் அக்ரோஸ் த ரிவர். அக்ரோஸ். எயித் ஒன், தே த்ரீவ் எ ஸ்டோன் இன்டு த வெல். இன்டுவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நைன்த் ஒன், த கேப் செல்லர் வாஸ் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. அண்டர் அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 10th ஒன், த ஸ்டுட் பிஹைண்ட் த டேபிள். பிஹைண்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து மேக் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன் வித் த ப்ரிப்போசிஷன் இன் த பாக்ஸ். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற வேர்டை வச்சு நீங்கள் ஓனாக
ப்ரிப்போசிஷன் வந்து நீங்கள் என்ன செய்யணும், சென்டென்ஸை ரைட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will see in the next online class. Thank you.